கொண்டாள். ஜெயிக்க முடியாத பலமான பெண்களை காதலினால் தானே பல அரசர்கள் வீழ்த்தி இருக்கின்றனர். தனது மகள் வலுவான அரசியாக திகழ வேண்டும் என்றால் காதல் உணர்வுகளுக்கு ஆட்படாமல் இருக்க வேண்டும். எனவே தாய் கூறும் அறிவுரைகள் அவளுக்கு தேவைதான் என்பதை உணர்ந்தாள் சமந்தக பல்லவி. எனவேதான் பார்த்திபனின் கண்களில் கனிவு காதலாக மாறுவதைக் கண்டு பதைபதைத்து கல்பலதா அவனது காதலை முளையிலேயே கிள்ளி எறிய நினைத்தாள். அதனை வளரவிட்டால் பிறகு கோலாளியால் கூட அதனை வெட்டுவதற்கு சிரமமாக இருக்கும் அல்லவா? கடுமையாக எதையாவது கூறி தகிக்கும் சொற்களால் அவனது ஆத்திரத்தை கிளப்பி அவனது காதலை பனி போல மறைய செய்துவிட வேண்டும் என்று நினைத்தாள். நீதான் ஆதித்த கரிகாலன் ஆலோசகன் மற்றும் மெய்காப்பாளனாமே. எனது முப்பாட்டன் அபராஜித்தனின் தலையை வாங்கிய ஆதித்த சோழனின் குருதியில் தோன்றிய ஆதித்த கரிகாலனின் சிரசை நிலத்தில் உருளச் செய்வேன். அவனது மெய் காப்பாளனாக இருக்கும் நீ என்னை தடுக்க முயன்றால் உனது தலையும் நிலத்தில் உருளும் என்று ஆவேசத்துடன் கூறி அவனுள் மலர் துவங்கிய காதலை நசுக்க முயன்றாள்.